விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமைப்பாளர் திரு ஆஸ்டின் சௌந்தர் அவர்களை வருகைக்கும் அனைவருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் மேதைகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று தேடல் என்பதே இணையத்தில்தான். தனக்கு தேவையான பொருட்களை தேடுவதும் அறிவை தேடுவதும் இணையத்திலேயே. வீடு வாங்க, வாங்கும் வீட்டிற்கு கடன் வாங்க, வாங்கிவிட்ட வீட்டிற்கு பொருள் வாங்க, இப்படி நம் தேடல் இணையத்தில் தொடர்கிறது. தன் துறை சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள, தெரியாததை கேட்டறிய நண்பனையும் உறவினர்களையும் அழைத்த காலம் சென்று இணையத்தில் தேடும் காலம் இது. இணையத்தில் அந்த தேடலுக்கான விடைகள் சரியான இடத்திலிருந்து தகுதியான சான்றோர்களால் தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறதா என்பதே கேள்வி. நீங்கள் ஒரு துறையில் தனிப்பட்ட முறையில் சிறப்பு பட்டம் பெற்றவர்கள், நூல்களை எழுதியவர்கள் என்றால் உங்கள் துறை சார்ந்த கேள்விகளுக்கு இணையத்தில் பதில்கள் அபத்தமாக இருப்பதை பார்க்கலாம். மருத்துவர்கள் நான் கூகுளில் தேடினேன் என்று சொல்லும் நோயாளிகளிடம் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்று நீங்கள் பார்த்திருக்கலாம், இல்லை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். நான் 8 வருடமாக இப்பொழுது இருக்கும் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன். நாங்கள் 2 கேள்விகள் கேட்போம். இணையத்தில் அந்த கேள்வியும் பதிலும் உண்டு. இணையத்தில் தேடி பதில் எழுதியவர்கள் 80% or 90% select ஆகவே இல்லை. And we run those programs to check whether that program runs, it won't run. There are so many options, but good programs won't come on your search. So 100 வருடங்களை கடக்காத கணினித்துறையில் கேட்கப்படும் 2 கேள்விகளுக்கே நமக்கு பதில் கிடைக்கவில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனவு கண்டவரின் மொழியை, மொழி சார்ந்த விஷயங்களை, படைப்புகளை, மேதைகளை, அதனோடு இணைத்த பண்பாட்டை இணையத்தில் தேடினால் கிடைக்கும் பதில்களில் எதிர்பார்த்த தரமும் தெளிவும் இருக்கிறதா? சொல்லப்பட்ட தகவல்கள் சரியா என்றால் கேள்வியும் ஐயமுமே மிஞ்சுகிறது. தாய் தமிழில் கல்வி பயின்று பட்டம் பெற்றவர்களும், படைப்புகள் பல படைத்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர்களும் 30 வருடங்களாக மகாபாரதத்தை வாசித்து, விவாதித்து, சிந்தித்து, அதை 26,000 பக்கங்களாக விரித்தெடுத்து நவீன நாவல் வடிவில் 26 நூல்கள் அடங்கிய வெண்முரசு எழுதிய ஒருவரும் இணைந்து ஒரு தமிழ் களஞ்சியத்தை உருவாக்கினால் அந்த தொகுப்பின் ஆழமும் விரிவும் நம்பகத்தன்மையும் எப்படி இருக்கும்? அதுதான் தமிழ் விக்கி. தமிழ் விக்கியில் எழுதப்படும் கட்டுரைகள் 4 வகை குழுக்களில் முயற்சியின் ஒத்துழைப்பில் வெளிவருகிறது. முதல் குழு எழுதும் பயனர்களால் ஆனது. அவர்கள் எடுத்துக்கொண்ட கட்டுரைகளை சரியான மூலங்களிலிருந்து வாசித்து, எடுத்து, தொகுத்து எழுதுகிறார்கள். அப்படி எழுதப்பட்ட பிறகு 2வது குழு தகவல்களை சரிபார்க்கிறது. 3வது குழு இலக்கணம், வாக்கிய அமைப்புகள் போன்றவற்றை சரிபார்க்கிறது. 4வதாக ஆசிரியர் குழு மேற்பார்வையிடுகிறது. இதற்கப்புறம் தான் பொதுமக்களின் பார்வைக்கு வெளிவைக்கப்படுகிறது. தமிழ் விக்கியின் ஆசிரியர் குழுவில் நாட்டாரியர் ஆய்வாளர் ஆக்கா பெருமாள் அவர்கள் முதன்மை ஆசிரியராகவும், கல்வி புலனிலிருந்து ஈழ இலக்கிய வரலாற்றாசிரியர், எழுத்தாளர் மௌனகுரு பேராசிரியர் மா சுப்பிரமணியம், பேராசிரியர் ஆரா சிவகுமாரன், பேராசிரியர் தேவே ஜெகதீஷன், முனைவர் பா சரவணன் அவர்களும், தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான நாகில் நாடன் சூர் என்னும் நாவலுக்காக 2019ஆம் ஆண்டில் கேந்திரிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற சோ தர்மன், நவகாந்தியவாதி, கேந்திரிய சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருது பெற்ற சுனில் கிருஷ்ணன், தமிழில் நாவல்கள், சிறுகதைகள், இலக்கிய விமர்சனம், இலக்கிய வரலாறு, பயண கட்டுரைகள், பண்பாடு, மரபு, மதம், தத்துவம் என பல தளங்களில் எழுதி வரும், விவாதிக்கும் ஜெயமோகன், தொடர்ந்து சிறுகதைகளும் விமர்சன கட்டுரைகளும் எழுதுபவரும் மொழிபெயர்ப்பாளருமான சுசித்ரா அவர்களும் ஆசிரியர் குழுவில் அடக்கம். தமிழ் விக்கி முதலில் தமிழ் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிய பெரியசாமி தூரனை பெருமையுடன் நினைவு கூறுகிறது. அவர் எழுதியது நூல் வடிவம். நூல் வடிவத்தை விரிவுபடுத்துவதற்கு செலவாகும் நேரம் தேவை. இணையத்தில் இருக்கும் தமிழ் விக்கி எழுதிய பற்றியை மேலும் மேம்படுத்துவதற்கும் புதிய கட்டுரைகள் உருவாவதற்கும் வழிவகுக்கிறது. தமிழ் விக்கியில் தமிழில் எழுதப்படும் ஒவ்வொரு கட்டுரையும் மொழியாக்கம் செய்யப்பட்டு ஆங்கிலத்திலும் பிரசுரிக்கப்படும்.
90 நாட்களில் இதுவரை 1116 கட்டுரைகள் மேற்சொன்ன 4 கட்ட பரிசோதனைகளையும் தாண்டி பிரசுரிக்கப்பட்டுள்ளன. தினமும் 5 மணி நேரம் இந்த பொதுப்பணியில் ஈடுபடும் தன்னார்வலர்களால் ஆனது இந்த சாத்தியம். இணையத்தை சீரிய முறையில் உபயோகித்து தமிழை, அதன் பண்பாட்டை, வரலாற்றை, கலையை முன்வைக்கும் தமிழ் விக்கியை துவக்கி வாழ்த்தி பேச கனடாவிலிருந்து வந்திருக்கும் தமிழின் நாட்டாரியல் வாய்வழி கதைகளை முன்னெடுக்கும் டாக்டர் பிருந்தா பெக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மதுரை சென்று டாக்டர் KV ராமகோடியிடம் திருக்குறள் கற்றுக்கொண்ட சீடர், சங்கப்பாடல்களின் நேயர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இந்த நிகழ்வுக்கு அழைத்ததும் வேட்டி கட்டுக்கிட்டு வரவா என்று கேட்ட தாமஸ் ஹிட்டோஷி புருக்ஸ்மா எல்லோரும் தான் கற்றுக்கொள்வதற்காக உலகம் சுற்றுவார்கள். இவர் தான் கற்றுக்கொண்டதையும் ஆய்வு செய்ததையும் உலகம் சுற்றி கற்றுக் கொடுத்தவர். ஜப்பான், போர்ச்சுகல், UK என்ற பல நாடுகள், என்னால் அந்த நாடுகளை இங்கே அடுக்க முடியாது. அவருமான லைட்டிங் எல்லா வீடுகளும் இல்லை, 1.9 பில்லியன் வீடுகளில் இல்லை என்று மானுடமாக யோசித்து அதற்காக தீர்வு காண்பதற்காக உழைப்பவருமான வெங்கட் வெங்கட்ரமணனை வருக வருக என வரவேற்கிறேன். You know, I am jealous anyway on one job, being a librarian. You are surrounded by books. I wanted the job. And we are Chang Liu, Loudoun Public Library Director. We are honored with your presence. அமெரிக்காவின் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து பயணித்து வந்திருக்கும் வாசக நேயர்களையும் இந்த விழாவை இங்கு நடத்த ஏற்பாடு செய்து சிறப்புற செய்வித்து வருகை இருந்து சிறப்பிக்கும் வாஷிங்டன் DC மெட்ரோ ஏரியா நண்பர்களையும் வாசகர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மிக்க நன்றி சௌந்தர். போகலாம். Dr. Brenda to say a few words before moving. Brenda அவர்கள் மானுடவியலில் முனைவர் பட்டம் வாங்கியவர். 1964 முதல் 1966 வரை தனது முனைவர் பட்டம் பெற கோயம்புத்தூரில் இருந்து கரூர் செல்லும் வழியில் உள்ள காங்கேயம் பகுதிக்கு சென்று தமிழ்நாட்டின் வாய்வழி கதைகளை ஆராய்ச்சி செய்யும் போது அண்ணன்மார் கதையின் அதாவது பொன்னர் சங்கை கதைகளை ஈர்ப்பு கொண்டு தமிழ் பண்பாட்டின் பெருமையை அறிந்து தமிழ் வாய்மொழி நாட்டார் கதைகளை முன்னெடுத்தவர். 1992 அண்ணன்மார் கதையை கிராஃபிக் நாவல் போன்ற நவீன வடிவங்கள் குழந்தைகளிடம் கொண்டு சேர்த்தார். தான் நிறுவிய பிரெண்டா பெக் தமிழ் ப்ரோக்ராமிங் ஃபண்ட், அந்த பிரெண்டா பெக் தமிழ் டிஜிட்டல் ஃபண்ட் என 2 சேவை நிறுவனங்களின் மூலம் வாய்வழி கதைகளை நவீன கணினி பயன்பாட்டு வழியாக அனைவருக்கும் கிடைக்க வகை செய்கிறார். I now request Dr. Victory. டாக்டர் பெக் அவர்களை தமிழ் விக்கி தளத்தை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும். காலை வணக்கம் எல்லாரும். நான் கொஞ்ச நிமிஷம் தான் பேச போகிறேன். அது நான் ஏன் தமிழ் கற்றுனேன் அந்த கதை கொஞ்சம் சொல்லலாம் நினைச்சேன். நான் 1962-63 நான் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் PhD படிக்க இருந்தேன்.
அந்த anthropology departmentல. அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் ஆப்பிரிக்கா போவீங்களா அல்லது இந்தியாவுக்கு போவீங்களா? இந்த ரெண்டு தான் சாய்ஸ் இருந்தது. நான் இந்தியா தான் போவேன்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் ஒரு பாஷை கட்டணும். எந்த பாஷை வேணும்? இந்தியா போய் நீங்கள் 2 வருஷம் அங்கே போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது. அதுக்கு ஒரு பாஷை வேணும், அந்த பாஷை கட்டணும். என்ன பாஷை வேணும்? நான் இந்தோ யூரோப்பியன் பாஷை வேண்டாம், திராவிட பாஷை தான் வேணும் ஒரு ஆசை இருந்தது. அப்போதான் ஆக்ஸ்ஃபோர்டில் ஃபார்மல் கிளாஸ் இல்லை தமிழ் கட்டுறதுக்கு. But I found a guru, a man from Jaffna, who was also a PhD student at Oxford, and I asked him to please tutor me. So he introduced me to Tamil and started to tutor me as a sort of extra project for him while he was studying for his PhD. I'll continue in English. Excuse me, it's easier to explain things for me still in English. And so I started to study Tamil. And why did I choose Tamil? I wanted a language that would give me a new way of thinking. I wanted something that was different from the Indo-European languages. I had an idea, a suspicion that something beautiful might be there if I looked at the world through the eyes of a language that was not Indo-European. And I discovered, indeed, that was true. And I think it may not be so obvious because most of you are Tamil speakers. You take it for granted as your mother tongue. But because it was new for me, I didn't take it for granted. And just as one small example, the simple words, "Enakku Tamil varum," is so different from the English, "I speak Tamil." In the English, I speak Tamil. But in the Tamil, "Enakku Tamil varum," it's as if it comes to you, as if it's a gift, as if your mind is open and receiving it, which is a new language. So I have treated it that way, and it has brought me many additional gifts. And I'll just give you some tiny examples. One is the term "pachai manasu." When I first learned that, I thought, that's surprising. Why would you say somebody has a green heart? When, of course, my culture told me to think about hearts as red. But I found it a very beautiful expression because it talks about the heart as being fresh, as being open and wanting to love and to grow and to be kind. And so I realized that saying that someone has a pachai manasu was a very, very nice thing to say, and it gave me a nice feeling to say that about someone. And another example of a word that surprised me at first when I met a man who said his name was Karumeham. And I thought, black cloud? Why would anybody be named Black Cloud? Here, if you're a black cloud, it's something that follows you as sort of evil. It makes you anxious, and you say, everywhere he goes, there's a black cloud. Until I realized that the meaning in Tamil is a very positive meaning because it refers to the monsoon rains. And when you say that you have a karumeham, you are bringing something refreshing, something that's life-giving, something that everybody is praying for, the fresh rains. And so again, you see things differently through a language that is non-Indo-European. And that was a big discovery, and I've since then written quite a bit about the importance of rain in Tamil. And in fact, the second kural of Tiruvalluvar is a kural about rain. And maybe we'll hear about that later. It's very interesting that he placed it just second in his many, many kurals, because
he also realized that rain was a great gift. Another small story that opened my eyes, and everything I've learned often comes from a surprise. When I was living in this small village in Tamil Nadu, an unelectrified village, one day I became sick. I had a very bad chest cold. I was coughing and I was uncomfortable. And I had a very nice woman whose name was Papa, who lived with me and was cooking for me. And so I said to Papa, "Here's a rupee, please go to the store and buy me an orange." Because I thought about vitamin C, and I thought if she gives me an orange, maybe I'll begin to feel better. And to my shock, she said, no, I won't do that. And I thought, what? Such a nice woman, she's been so good, she's been so helpful. And she won't even go buy me an orange? Why? And I started to cry, I was so upset. Until finally her son came, and nobody in the village spoke English except the schoolmaster, and I had told him, never speak to me in English, I must learn Tamil. But her son came and he very gently and in very simple Tamil explained that oranges are cooling and that it's not a good thing if you have a cold to eat something that's cooling. And from that, I first realized that she was trying to be helpful, that she thought she was doing the right thing. But more importantly, it opened up a door onto a whole new view of what it means to be ill and how the body is balanced and how some things are cooling and heating, and you have to find that balance. And that was one of many, many things that opened up new doors because I was trying to learn and enjoy a new culture. So in those ways and in many more, Tamil has been a great gift to me. And of course it's also a language with long and deep roots and many, many, many rich and important things to share with the world. And I hope that some of my own work, which has been mainly about a wonderful epic, the Ananmarkadai, will also help people who are non-Tamils to appreciate the richness, the depth, and the real significance culturally and historically of the Tamil people. So I'm very honored to be here today, very excited to support this idea of a new encyclopedia that will be based on Tamil traditions and Tamil knowledge, and may it last and grow and Varga Tamil. Thomas Hitoshi. I'd like to share a few words about Thomas Hitoshi. மதுரையில் சில வருடங்கள் வாழ்ந்து டாக்டர் கேவி ராமமூடி அவர்களிடம் மாணவனாக திருக்குறளை கற்றவர். த குறள், திருவள்ளுவர் திருக்குறள் என்ற சமீபத்தில் விகாட் பிரஸில் வெளிப்படப்பட்ட திருக்குறளின் ஆங்கில மொழியாக்க நூலின் ஆசிரியர். The Safety of Edges, those are the poems. Give, Eat and Love, and Poems of Avaya, translated from the Tamil, and Body and Earth with the artist C.F. John போன்ற நூல்களின் ஆசிரியர். ஔவையையும் திருவள்ளுவரையும் முன்னிறுத்தும் அவரை தமிழ் விக்கிக்கு வாழ்த்து சொல்ல செந்தமிழ் வளம்படுத்திக் கொள்ளும் பெரியவர்களே, தமிழ்தாயை இவ்வுலகத்தில் உருவம் பெற்ற வாசம் கிளம்பிய தாய்மார்களே, பழமையும் புதுமையும் கலந்து திகழும் நண்பர்களே, மழலை சொல் பேசும் மயக்குற மக்கள் ஆகிய குழந்தைகளே, அனைவருக்கும் என் அன்பான பணிவான
திருக்குறளின் கல்வி என்னும் அதிகாரத்தில் உள்ள 10வது குறள் இன்னைக்கு மிகத்தக்கது என்று நம்புகிறேன். கேடல் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல் மற்றையவை. போன ஜனவரி மாதம் 11ஆம் தேதி, அதாவது மறுபடி மாதம் 27ஆம் தேதி கூடாரை வெல்லும் சிற கோவிந்தா என்ற திருப்பாவை பாடும் தேதி பீக்கன் பிரஸ் என்னும் புகழ்பெற்ற பதிப்பகம் என்னுடைய திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு சிறப்பாக வெளியிட்டது. அவங்க நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் இக்குறள் எப்படி மொழிபெயர்த்தேன்னா, learning is sacred, unperishing prosperity. All other wealth is not wealth. கல்வி என்பது அழிவில்லாத சீரிய செல்வம். மற்ற செல்வமெல்லாம் செல்வம் இல்லை. இத்தகைய இன்றியமையாத பெரிய செல்வத்தூள் தமிழ் செல்வம் ஒரு தனிச்செல்வம். இது என் வாழ்க்கையில் நேரில் கண்ட தொட்ட அனுபவித்த ஒன்று. 24 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழும் தெரியாத ஒரு மண்ணும் தெரியாத வாலிபனாக மதுரைக்கு பேச்ச தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லி போயிருந்தேன். 1 வருஷமாக இருந்து ஒரு கிராமத்தில் தங்கி தமிழ் பண்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் நோக்கம். எப்படியோ எனக்கு ஒரு அருமையான தமிழ் ஆசிரியர் கிடைத்தார். டாக்டர் கூவே ராமகோடி என்பவர். அவர் பேச்சு தமிழ் சொல்லிக் கொடுக்க நிற்காமல் தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஊக்கத்தை என் நெஞ்சில் உண்டாக்கி வளர்த்து வந்தார். அப்படி படிக்கும்போது செழுமையான உண்மை வாய்ந்த தமிழ் மொழி எனக்கு ஒரு பெரும் கொடை தந்தரளியது. தமிழ் பாட்டு, ஔவையார் பாட்டு, புறநானூறு, குறுந்தொகை என்னும் சங்க இலக்கிய பாட்டு, ஆண்டாள் பாட்டு, பாரதியார் பாட்டு, இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் பாட்டு என்பது என்ன வழிகாட்டிற்று. நானும் என் தாய்மொழியில் சிறந்த எழுத்தாளனாகவும் கவிஞனாகவும் வர வேண்டும் என்று என்னை உணர்த்தி விட்டார்கள். புதுவார்கள், சான்றோர்கள், காட்டியவார்கள். தமிழ் என்னுடைய வாழ்க்கையின் திசையை கொடுத்து என் மனது பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கும் மொழியே ஆகும். ஆகையால் திரு சவுந்தர் அவர்கள் தமிழ் விக்கி விவரிக்கும் பொழுது நான் வியப்படைந்தேன். உச்சியை குளிர்ந்து விட்டது. தமிழ் கல்வி ஆகிய கேடல் விழுச்செல்வம் ஒழுங்காக சேகரித்து உலக போத மக்களுக்கு இலவசமாக அள்ளி கொடுக்கும் நீங்கள் செய்த மேற்கொண்ட பெரும்பணி மனசார பாராட்டுகிறேன். பெரிய வெற்றி பெற்று மேலும் 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 செழிப்படைந்து பல்லாண்டு வாழ்க்கை என வாழ்த்துகின்றேன். நன்றி நன்றி. தனது பணியின் பொருட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று பன்னாட்டு மக்களின் வாழ்க்கையையும் பண்புகளையும் ஒரு மானுட நோக்குடன் பார்த்து அதை தமிழில் சுவாரஸ்யமான கதைகளை எழுதியவர் கடவுள் தொடங்கிய இடம் நாவலின் ஆசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியை நண்பர் வேல்முருகன் பெரியசாமி இப்பொழுது வாசிப்பார். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த பெருமை மிகு ஒரு முன்னெடுப்பில் எழுத்தாளர் திரு முத்துலிங்கம் அவர்களுடைய வாழ்த்துச் செய்தியை படிப்பதில் பெருமை அடைகிறேன். வாழ்த்துரை. சிறியன சிந்தியாதான் என்று நாம் சொல்வதுண்டு. ஆனால் பெரியனவாகவே சிந்தித்து பெரியனவாகவே செயலாற்றுபவர்கள் சிலர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அரிது. திரு ஜெயமோகன் அப்படியானார். முதலில் விஷ்ணுபுரம் என்னும் நாவலை 25 வருடங்களுக்கு முன்பு எழுதினார். ஆழ்ந்து அகன்ற உலகத்தரமான நாவல். அது கிளப்பிய அலை இன்னும் ஓயவில்லை. வருடா வருடம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. விமர்சகர்களால் இதுவரை அதன் நுனியை தொட முடியவில்லை. அடுத்து வெண்முரசு. மகாபாரதத்தை விரிவாக்கி இணையத்தில் தொடராக ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் தினமும் எழுதியது 6 வருடம் 7 மாத சாதனை. 26,000 பக்கங்கள். 26,000 பக்கங்கள். உலகத்தின் மாபெரும் படைப்பு என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அவருடைய அடுத்த சாதனை உலகத்தரமான 100 சிறுகதைகளை தொடர்ந்து 100 நாட்களில் எழுதியது. தமிழின் இன்றைய மிகப்பெரிய தேவை சுதந்திரமான சக மதிப்பாய்வு கொண்ட தமிழ் விக்கி கலைக்களஞ்சியம் ஒன்றை உருவாக்கி இலவசமாக நிகழ்நிலை வழியாக உலகத்துக்கு வழங்குவது. பல பல்கலைக்கழகங்கள் இணைந்து முன்னெடுக்க வேண்டிய பாரிய பணி இது. பெரிதாகவே சிந்தித்து பெரிதாகவே செயல்படுத்துவதற்கு முற்றிலும் தகுதியானவர் திரு ஜெயமோகன். இவருடன் இணைந்து திரு ஆர்கா பெருமாள், திரு நாஞ்சில் நாடன் மற்றும் பல கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என பல்துறை சான்றோரும் பணியாற்ற முன்வந்திருக்கிறார்கள். தமிழ் விக்கி கலைக்களஞ்சியம் ஆழமாகவும் அகலமாகவும் இருப்பதுடன் உண்மைத்தன்மை கொண்டதாகவும் காய்தல் உவத்தல் இன்றி நடுநிலை கலையாததாகவும் இருக்கும். கட்டுரைகள் பல படிநிலைகள் தாண்டி உண்மை சோதிக்கப்பட்டு பலமுறை செப்பனிடப்பட்ட பின்னரே பதிவேற்றம் பெறும் என்பது உவப்பான செய்தி. விக்கி தமிழின் ஆரம்ப நாள் இன்று 2022 ஆண்டு மே 7ஆம் தேதி என்று அனைவரும் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதற்கு முடிவு தேதி கிடையாது. இது என்றும் வளர்ந்து கொண்டே இருப்பது. ஆகவே இதன் அடித்தளம் சரியாகவும் வலுவுள்ளதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதாக அவரவர் துறைக்கு ஏற்ப தகுதியானவர்கள் இணைந்து செயலாற்றுகிறார்கள் என்பதுதான் இதன் தனிச்சிறப்பு. இந்த இயக்கத்தில் இணைந்திருப்பவர்கள் தமிழில் முழு ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் செயல்திறனும் உயர்நோக்கும் கொண்டவர்கள். முள்ளும் நோவ உரார்க்கதில்ல என்னும் புறநானூற்று வரிகளை நினைவூட்டுபவர்கள். இனிவரும் காலங்களில் விக்கி தமிழ் கலைக்களஞ்சியத்தில் முதன்மையான தமிழ் இலக்கிய நூல்கள், ஆசிரியர்கள், அமைப்புகள், பண்பாடுகள், வரலாறுகள் பற்றிய பிழையற்ற தகவல்கள் ஆகியவற்றை உலகத்தில் எங்கே இருந்தும் எளிதாக இலவசமாக யாரும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பெரும் பேறு. தமிழ் ஆய்வாளர்களும் பெருந்தகைகளும் அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கும் இந்த மாபெரும் முயற்சி நிறுத்த முடியாத விசையாக பெருகி என்றென்றும் நிலைத்து நின்று வெற்றி பெற என் வாழ்த்தும் ஆசியும். அறம் நனி சிறக்க அல்லது கெடுக. நன்றி. நன்றி. திலீப் குமார் அவர்களின் கதைகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவரும் இப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்டின் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸில் விரிவுரையாளராக இருக்கும் பணியாற்றுபவரும்
ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சங்க அமைப்பின் தலைமை பொறுப்பு ஏற்க இருப்பவருமான மார்த்தா அயன் ஷெல்வி அவர்கள் தமிழ் விக்கி முன்னெடுப்பை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவருடைய கடிதத்தை படிக்க ரவிக்குமார் அவர்களை திருப்பி வருமாறு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கடிதத்தை படிப்பில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். April 26, 2022. I'd like to give you my blessings and my very best wishes for the inauguration of Tamil Wiki. I have examined sample pages and Tamil Wiki is sure to be an excellent resource for scholars and enthusiasts of modern Tamil literature. There's a wonderful sense of history on each page, and one gets an immediate feel for writers' lives, their preferred subject matter and genre of writing, and the place in Tamil literature. I look forward to having Tamil Wiki at my fingertips as a reliable resource for my own use, but also for use by my students, and wish everyone present all the best. Professor Martha and Sabri, Department of Asian Studies, the University of Texas at Austin. As of September 1st, 2022, Sangam Chair of South Asian Studies, Harvard University. Nandri. தமிழையும் இலக்கியத்தின் பேரில் ஈடுபாடு கொண்டு வரும் நல்ல நூல்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கும் திரு பத்மஸ்ரீ திரு கமலஹாசன் அவர்களின் வாழ்த்துச் செய்திகளை திரு ரவிக்குமார் அவர்கள். தமிழ் பண்பாட்டிற்கு பங்களித்த எழுத்தாளர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள் பற்றி பிழையற்ற அதிகாரப்பூர்வ தகவல்களை தொகுப்பதற்கான இணைய தமிழ் களஞ்சியத்தை உருவாக்கும் ஜெயமோகனின் முன்னெடுப்பு பாராட்டுக்குரியது. தமிழ் விக்கி சிறக்க வாழ்த்துகிறேன். கமலஹாசன். நன்றி. David Shulman, Professor of Humanistic Studies, Hebrew University. தமிழ் என்ற ஆங்கில நூலின் வழியாக தமிழின் அதன் வரலாற்றை மாற்று மொழியினருக்கு அவரது பார்வையில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். டி. ஜானகிராமன் சிறுகதைகளை மொழியாக்கம் செய்தவர். அவரது வாழ்த்துச் செய்திகளை திரு விஜய் சத்யா அவர்களை வாசிக்க அழைக்கிறேன். Greetings and wishes from Professor David Shulman. I am moved and excited by the launch of Tamil Wiki, a visionary enterprise which will be a blessing to all people who care about Tamil language and civilization, and who think Tamil within the wide universal vision of humankind. It is an enterprise whose time has come. It is wonderful that Tamil Wiki will be free for online usage, and that the quality of the entries will be peer-reviewed. The sample entry I have seen is lucid, informative, and elegant. I'm sorry, I cannot be with you on this day of the launch, but please know that my feelings are entirely with you. I look forward to reading the first entries as they make their way onto the World Wide Web. My congratulations and gratitude to all who are involved. All my blessings. David Shulman. Thank you. நன்றி திரு விஜய் சத்யா அவர்கள். வெங்கட் இவர் ஒரு கல்வியாளர். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் இயற்பியலில் பட்டம் வாங்கியவர். தற்போது மெக்ரே இமேஜிங் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக பணிபுரிகிறார். UK
ஜப்பான், போர்ச்சுகல் என பல இடங்களில் ஆராய்ச்சியாளராகவும் கல்வியாளராகவும் பணிபுரிந்துள்ளார். டொரண்டோவில் உள்ள ரைசன் பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியல் பேராசிரியராக இருந்துள்ளார். லுமென்ட்ரா எனும் நிறுவனத்தை நிறுவியவர். விளக்கே இல்லாமல் 1.2 பில்லியன் மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க உழைக்கும், மானுட வாழ்வை மேம்படுத்த நினைக்கும் வெங்கட் அவர்களை தமிழ் விக்கியை வாழ்த்தி பேச மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தமிழ் விக்கியின் இந்த துவக்க விழாவில் கலந்து கொள்வதில், அதை துவக்கி வைக்கும் குழுவில் ஒருவராக இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியில் பேச எந்த விதமான தயாரிப்பும் முன் தயாரிப்புகளுடன் வரவில்லை. நான் ஒரு பேச்சாளனும் இல்லை. நான் ஒரு அறிவியலாளன். நான் அடிப்படையிலும் இல்லை. தமிழில் ஆர்வம் கொண்டவன். அது ஒன்றே எனக்கு இருக்கும் தகுதியாக நான் கருதுகின்றேன். அந்த ஒரு தகுதி எந்த விதத்திலும் இந்த சான்றாளர் குழுவில் என்னை இணைந்து அமரச் செய்வதில் எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லை என்று நான் நம்புகின்றேன். இருந்த போதும் தமிழின் ஒரு ஆர்வலன், தமிழை தொடர்ந்து பரப்புவதில் பெருமிதம் கொண்டவன் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்களிப்பதில் பெருமை கொண்டு சில வார்த்தைகள் கூற விளைகின்றேன். என்னுடைய நோக்கிலேயே நான் சொல்ல முற்படுகின்றேன். நான் ஒரு அறிவியல் ஆய்வாளர். அறிவியல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. மொழி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று அறிவியலை போன்றது. இந்த வகையில் உதாரணமாக கடந்த சில வருடங்களில் நாம் இந்த கோவிட் என்னும் ஒரு உலகம் தழுவிய ஒரு பெரிய அவலத்தை நாம் மேற்கொண்ட முயன்ற பொழுது அந்த சமயத்தில் அறிவியலில் பங்களிக்கும் எல்லாருக்கும் இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று ஒரு உந்துதல் ஏற்பட்டது. எனக்கும் கூட. நான் அடிப்படையில் எந்த விதத்திலும் உயிர் தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவன் அல்லன். அந்த சமயத்தில் என்னுடைய முதன்மையான துறை என்பது லேசர் பிசிக்ஸ், ஒளியியல் துறை, லைட் எமிட்டிங் டயோட்ஸ் என்றவற்றுடன் இணைந்தது. ஆனால் இந்த கோவிட் வந்த பொழுது இதில் ஏதாவது நாமும் செய்தாக வேண்டும், சமுதாயத்திற்கு எந்த விதத்தில் நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டது. உந்துதல் ஏற்படும் பொழுது உடனடியாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனடியாக போய் கோவிட் என்றால் என்ன, வைரஸ் என்றால் என்ன என்பதை போய் ஆராய தொடங்குவீர்கள். அப்பொழுது ஆராய்வு காலகட்டத்தில் பல்வேறு விதமான தகவல்களையும் நீங்கள் தேடி அலைய ஆரம்பிப்பீர்கள். இப்பொழுது பெரும்பாலும் இணையத்தில் எல்லா விதமான தேடல்களும் கூகுளில் தொடங்குகின்றன, விக்கிபீடியாவில் ஒரு அடி மேலே நகர்கின்றன. பின்னர் உங்களுடைய அந்த துறை சார்ந்த பேரறிஞர்கள் அவர்களுடைய ட்விட்டர், அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள், அவர்களுடைய ஆய்வுத்தளங்கள் என்பதற்கு போய் தேட தொடங்குவீர்கள். விக்கிபீடியா கூடுமான வரையில் ஆங்கிலத்தில் இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றாக தொகுத்து ஓரளவு கோர்வையாக வழங்கி ஏதாவது ஒரு துறையை பற்றி முதன்மையான ஒரு அறிவு உங்களுக்கு, அது ஒரு அறிமுகம் வேண்டும் என்றால் அந்த அறிமுகத்துக்கு உங்களுக்கு எடுத்து செல்லும் அளவுக்கு உங்களை தயார்படுத்துகின்றன. ஆனால் நான் அந்த துறைக்கு மேல் ஆய்வு செய்து அது ஏதாவது ஒரு பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவென்ற பொழுது என்னுடைய ஒளியியல் பின்புலத்தை வைத்துக்கொண்டு புறஊதா கதிர்கள் மூலம் எப்படியாக கோவிடை கட்டுப்படுத்தலாம் என்று, அது அல்ட்ராவயலட் ஜெர்மிசைடல் டிவைசஸ் என்பவற்றை தயாரிக்க முற்பட்டேன். அந்த சமயத்தில் எனக்கு இவையெல்லாம் போதுமானவை கிடையாது. ட்விட்டரில் படிப்பதோ அல்லது விக்கிபீடியாவின் மூலமாக அறிமுகம் தெரிந்து கொள்வதோ போதுமானது கிடையாது. அடுத்த கட்டமாக எனக்கு வேண்டியது என்னவென்றால் ஆங்கிலத்தில் பியர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அந்த குளம் சார்ந்த, அந்த குளத்தில் துறைமை பெற்ற, சான்றாண்மை பெற்ற பேரறிஞர்கள் ஒருவருடைய பங்களிப்பை உறுதி செய்து அதை முழுமையாக அதை ஆய்வு செய்து அது எல்லோரும் பின்பற்றுவதற்கு தகுதியானதா என்பதை உறுதி செய்து வெளியிடும் ஒரு அறிவியல் ஆய்வறிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. அதை வைத்துக் கொண்டுதான் அறிவியக்கம் முன்னே நகர்கின்றது. அதே வகையில் இப்பொழுது தமிழில் நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த அடிப்படையான தகவல்கள், அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லூஸ்லி ஸ்ப்ரெட் இன்ஃபர்மேஷன் என்று, அந்த மாதிரி ஆர்கானிக்கலி லூஸ்லி ஸ்ப்ரெட் இன்ஃபர்மேஷன் என்பது எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கின்றது. அது ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் இப்படியான தகவல்கள் பரவி கிடக்கும் பொழுது அந்த தகவல்களுடன் கூடவே இணைந்து புறம்பான தகவல்களும்,
அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஃபேக் நியூஸ் என்று சொல்வார்கள், அல்லது ஃபேக் இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். அதுவும் பிறவி கிடக்கின்றது. ஒரு சராசரி வாசகனுக்கோ அல்லது சராசரியான ஒரு 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 குடிமகனுக்கோ இந்த நெல்லிலிருந்து பதனை பிரித்து எடுப்பதற்கு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு முன் தகுதியும் கிடையாது, அவர்களுக்கான ஒரு எந்த விதமான அறிவு புலமும் கிடையாது. இதை பிரித்தெடுத்து உண்மையான அறிவு தகவல்களை, அதாவது உறுதி செய்யப்பட்ட அறிவு தகவல்களை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது சான்றார்களுடைய கடமை. பீர் ரிவ்யூ செய்து அதில் முக்கியமானவற்றை எடுத்து கொடுத்து அதை ஒரு கோர்வையாக எல்லா விதமாகவும் சரிபார்த்து இதுதான் ஒரு அறுதியிட்டப்பட்ட ஒரு தகவல் என்று அவர்களுக்கு முன்வைக்க வேண்டியது சான்றார்களுடைய கடமை. எங்களை பொறுத்தவரை அறிவியலில் நாங்கள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருப்போம், தமிழில் செய்து கொண்டிருப்போம். இப்பொழுது தமிழ் அந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறது. அந்த அதாவது சிதறி கிடக்கும் பல தகவல்களையும் சரிபார்த்து எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு சான்றாண்மை கூடிய தகுதியுடன் அவற்றை பொதுமக்களுக்கு முன்வைக்கும் கட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் விக்கி என்பது மேற்கொண்டிருக்கும் இந்த முயற்சி மிகவும் முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். இதில் கலந்து கொள்வதில் நான் பேர்வை அடைகின்றேன். கட்டாயமாக வருங்காலத்தில் இதில் பங்காற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றேன். வணக்கம். Venkat Venkatramanan. Next, I'm honored to request our Director of Loving County Public Libraries, Ms. Chang Liu, to share us a few words. She has shown a tremendous support by encouraging most of the languages books, particularly our ancient language Tamil books in our community libraries. To our convenient return of our children, we thank you from our heart, and we request her to be on the stage. Is it still morning? Let me see, still morning. Good morning, everyone. I wish I could speak Tamil language, but I don't. But as a first-generation Chinese American and native Mandarin Chinese speaker, I truly appreciate the beauty of other languages and other cultures. And that's why being the director of Learning County Public Library is truly a dream job, because it's our job to serve the entire community. We are not political, we're not religious, we don't check people at the door. We serve everyone regardless of your age, your socio-economic background, your language background, your cultural background, your political views, as I mentioned. We are here to serve all of you, and all of you have paid for our service. The reason we are free and open as a public library is because the taxpayers, the people in the community, have paid for our service to you. So all we are asking, the reason I'm honored to be here, and we are honored to have the Tamil language collection at the Brambleton Library. But the reason I'm here today is to let you know, please use our library. I know many of you are library users. Many of you have library cards already, but please use the library because we're here to serve you. And as I said, you have paid for it already. All we are asking that you come to use us. And I want to highlight, just in addition to books, magazines, online resources, and when I say online resources, we have streaming service. People have to pay for Netflix and Amazon Prime, all of that. But guess what? The library provides very similar services on streaming services, free of charge. All you need is a library card. We also have maker spaces in several of our libraries. Maker spaces are teaching people by learning by doing. And so we have 3D printers, all kind of hands-on activities, including sewing machines and laser cutters and all of that. And we also have a recording studio where you can record high-quality music programs or podcasts
or family history, you interview your family members, oral history. So please, Loudoun County Public Library is even better than a traditional public library because we have more than just books. Books is our bread and butter, but we have so much more. So I just want to urge all of you to use the library and also let us know how we are doing. If you have suggestions, we'd like to hear from you too. So again, I'm honored to be here for this momentous event, the launching of tamil.wiki. I look forward to reading it myself. I presume it's accessible in English language also. And thank you for all you are doing to preserve and protect your cultural heritage, because I know that every culture is precious and every culture is worth preserving. And I'm here with you. Thank you. Thank you so much, Mr. Liu. We are so happy that you are here with us. திரு ஜெயமோகன் அவர்கள் தமிழ் விக்கி முன்னெடுப்பை முன்னின்று ஆரம்பித்தவர். வெண்முரசு எழுதிய வேகம் சிறிதும் குறையாமல் தமிழ் விக்கிக்கான கட்டுரைகளை தினமும் 50, 100 என்று எழுதியும் மற்ற பயனர்கள் எழுதியதை சீர்தூக்கி பார்த்தும் திருத்தியும் ஓய்வு இல்லாமல் உழைக்கும் இவருக்கு உறக்கம் என்று ஒன்று இருக்கிறதா என்றே தெரியாது என்று நினைக்கிறேன். 90களில் ஆரம்பத்தில் இவர் எழுதிய ரப்பர் நாவலை வாசித்துவிட்டு மூத்த எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இவர் எழுத்து தனி எழுத்து என்று பாராட்டினார். அதே நாவலை வாசித்துவிட்டு ரசிகையாகி, காதலியாகி, வாழ்க்கை துணையாகிய, இன்றும் தோழியாக இருக்கும் அருள்மொழி அவர்களும் இன்று இங்கு வந்து வருகை தந்திருக்கிறார். வார பத்திரிகைகளின் தொடர்கதைகள் வாசகர்களை ஆக்கிரமித்த காலகட்டத்தில் விஷ்ணுபுரம், பின்தொடரும் நிலையின் குரல் என இவரது நாவல்கள் பெரும் நாவல்களை வாசிக்கும் பழக்கத்திற்கு வாசகர்களை மீட்டெடுத்தன. நாவல் பற்றிய கட்டமைப்பில் அதன் அடக்கத்தில் புதிய எதிர்பார்ப்புகளை முன்வைத்தன. காணா சுப்பிரமணியம், சீசு, செல்லப்பா என விமர்சகர்கள் தமிழ் நூல்களை பட்டியல் போடுவது நின்றிருக்கும் சமயத்தில் தமிழின் தலை சிறந்த நாவல்கள், சிறந்த நாவல்கள் வாசகன் என்றே பட்டியலிட்டாலும் தேர்ந்த விமர்சகர் என்று அவரை அடையாளம் காட்டினர். இலக்கியம், வரலாறு, தத்துவம் என ஒவ்வொன்றிலும் தான் கற்றுத் தேர்ந்ததை தனது நூல்கள் வழியாகவும் தனது தடத்தின் வழியாகவும் பல இலட்ச வாசகர்களுக்கு சென்று சேர்த்தவர். அதை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் உலகளாவிய வாசகர்களுக்கு எடுத்துச் செல்லும் தமிழ் விக்கியின் முன்னிடத்தில் செயல்படுவதைக் கண்டு மகிழ்கிறோம். அவரது உரையில் தமிழ் விக்கி உருவாகிய பின்னணியை, இன்றைய வழிநடத்தலை, தொடரும் வளர்ச்சியை நமக்கு முன்வைக்க அழைக்கிறோம். அவரை அழைத்து வர பழஞ்சோதி அவர்களை அழைக்கிறோம். முதல்ல ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சின்ன அறிவிப்பு படிச்சுக்கிறேன். என்னுடைய ஒரு செறிப்பு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். Dear professors, Brenda, Thomas, Venkatramanan, Chang Liu, and all my friends gathered here, I wish you all a good morning. Today, in this gathering, we have declared the Tamil.wiki encyclopedia officially open. On behalf of my esteemed teachers, Professor A.K. Berman, writer Anjil Nadan, Professor Mauna Guru, Professor Ma Subramaniam, as well as the editors of Tamil.wiki, Professor Sivakumaran, Professor T.D. Jagadishan, Professor Pa Saravanan, writers Cho Dharman, Sujitra, Sunil Krishnan, the coordinators of Tamil.wiki, Madhusudan and Sambat, Santosh and Chaitanya, as well as my dear friends who have contributed articles and translation to Tamil.wiki. I thank you all for making this possible. This is an important day for us. Personally, it gives me immense satisfaction that this important event should be happening on American soil, one that given birth to many, many intellectual movements of great significance to humanity. At this hour,
I recall my American teachers, Emerson, Thoreau, and Aisha Bashavi Singer, and pay my humble respects to them. The Tamil Encyclopedia is an attempt to systematically organize information pertaining Tamil literature and culture in a single place. No doubt, this effort will involve learning from our mistakes and responding to challenges as they arise in order to make progress. This endeavour is currently being supported by a group of dedicated readers. These efforts should continue unflagged. We need more entities to come and take the torch forward. On this day, on behalf of the tamil.wiki organization, we would like to make a formal announcement that the institution of Tamil.wiki Thuran Award. Tamil.wiki Thuran Award. We institute this award in memory of Periyasamy Thuran, the legendary figure who edited and brought out first encyclopedia of modern Tamil. This award will be given to individuals who made a significant cultural contribution to Tamil society. We pray that efforts of this direction should prosper. I offer my respect to all my teachers and my guru. Thank you. நண்பர்களே, ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சுந்தர ராமசாமி ஒரு முறை பேசும்போது சொன்னார், பெரியசாமி தூரனை கோவையிலே அவர் சந்திக்கும் போது தூரன் அவர்கள் சொன்னார், நான் இறந்தால் ஆல் இந்தியா ரேடியோவில் கூட அதை சொல்ல மாட்டார்களே என்று. அதை பதிவு செய்திருக்கிறார். தமிழில் 2 அறிவி இயக்கங்கள் எப்போது உள்ளன. ஒன்று அதிகார சார்ந்தது, கல்வி நிலையங்கள் சார்ந்தது, பல வகையான பொது போக்குகளானது. அது ஒரு மைய பெரும் விசை. ஆனால் அதற்கு இணையாக படைப்பூக்கம் கொண்ட, தீவிரம் கொண்ட, அர்ப்பணிப்பு கொண்ட, எதையுமே பெற்றுக்கொள்ளாத, அதிகாரத்திற்கு வெளியே நின்றிருக்கக்கூடிய ஒரு அறிவியக்கம் என்றுமே இருந்து கொண்டிருந்தது. அந்த அறிவியக்கத்தில் தான் புதுமைப்பித்தன் வருகிறார், கானாசு வருகிறார். வாழ்நாள் முழுக்க தான் அச்சிட்ட புத்தகங்களை கையில் தூக்கிக்கொண்டு கடை கடையாக ஏறி விட்ட சீசு செல்லப்பா வருகிறார், சுந்தரராமசாமி வருகிறார், தி ஜானகிராமன் வருகிறார், ஜெயகாந்தன் வருகிறார். அந்த வரிசையில் இன்றைய தலைமுறையில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பணி வேறு. நாம் அதற்கு எதிரானவர்கள் அல்ல, நாம் தான் மையம். அந்தந்த காலகட்டத்தில் அதிகார அமைப்புகள் பிரம்மாண்டமாக ஓங்கும், அலையலையாக அடிக்கும், ஓயும் அடுத்தாலே வரும். ஆனால் அறிவியக்கம் என்பது அர்ப்பணிப்புள்ள அறிவியக்கத்தை சார்ந்தவர்களால் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக முன்னெடுத்து செல்லப்படும். இந்த மேடையில் நின்று கொண்டு புதுமைப்பித்தனை, கானாசுவை, சிசு செல்லப்பாவை, சுந்தர ராமசாமி, ஜானகிராமனை, ஜெயகாந்தனை நினைவு. அந்த வரிசையில் வந்த நாஞ்சில் ஆக்கா பெருமாள் ஆகியோரை முன்வைத்து இந்த முயற்சியை நாம் முன்னெடுக்கிறோம். இப்போ இந்த கலைக்களஞ்சியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி எது என்று பார்த்தால், 100 ஆண்டுகளாக சற்றும் தொய்வில்லாமல் நடந்து வரக்கூடிய இந்த உண்மையான அறிவியக்கம். இந்த அறிவியக்கத்துடைய உணர்வுகளையோ, இதனுடைய விழுமியங்களையோ, இதனுடைய மதிப்பீடுகளையோ நம்மால் மைய ஓட்டத்திற்கு அவ்வளவு எளிதில் புரிய வைக்க முடியும். அவர்கள் அதிகாரம் சார்ந்த மற்றொரு உலகத்தில் இருக்கிறார். இந்த உரையாடல் ஒருவேளை இணைய சூழலில் சாத்தியமா என்ற ஒரு முயற்சி எடுக்கும் போது தான் தெரிகிறது, அவ்வளவு சாத்தியமே கிடையாது. நீங்கள் அசோகமித்திரனை கொண்டு சென்று ஒரு மைய ஓட்ட அதிகார கலாச்சார பின்னணிக்கு கொண்டு வைக்கவே முடியாது. அவர் சுண்டி வெளியே தருகிறார். ஆகவே இந்த முன்னெடுப்பு நடக்கிறது. இது எங்களுக்குரிய, எவருக்கு இலக்கிய இயக்கத்தில் ஆர்வம் உண்டோ, எவருக்கு உண்மையான அறிவியக்கத்தில் ஆர்வம் உண்டோ, எவருக்கு இலக்கிய ரசனை உண்டோ, எவர் 100 ஆண்டு கண்ட நவீன இலக்கியத்தையும் 2000 ஆண்டு கண்ட செழுமையான தமிழ் இலக்கியத்தையும் மரபன தனக்கென பறித்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே. அந்த தன் உணர்வு இல்லாதவர்கள்,
அதிகாரத்தின் பொருட்டோ வேதரின் பொருட்டோ அறிவை கையாளுவது. அவர்கள் தங்களுக்குரிய இடங்களை தாங்கள் உருவாக்கி தாங்கள் ஆளலாம். எப்போதும் இது தனி பாதையாகத்தான் இருக்க முடியும் என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த கலைக்களஞ்சிய வழியாக. இதில் நம்மை நாமே தொகுத்துக் கொள்கிறோம். இந்த கலைக்களஞ்சியத்தில் தான் கானா சுப்பிரமணியத்திற்கு அச்சில் 12 பக்கம் வரக்கூடிய ஒரு பதிவு இருக்க முடியும். இந்த கலைக்களஞ்சியம் தான் சுந்தரராமசாமிக்கு அச்சில் 15 பக்கம் வரக்கூடிய ஒரு பதிவை போட முடியும். இந்த கலைக்களஞ்சியம் தான் பெரியசாமி தூரனை எஸ் வையாபுரி பிள்ளையை முன்வைத்து தொடங்கப்பட முடியும். இந்த மேடையிலே பெரியசாமி தூரன் அவர்களை முன்வைத்து இந்த கலைக்களஞ்சியத்தை தொடங்குவது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழி போல. அறிவு அங்கீகரிக்கப்படாமல் போகலாம், அதிகாரத்தால் ஏற்கப்படாமல் போகலாம். ஆனால் அறிவு உண்மையில ஏற்கப்பட வேண்டியது அடுத்த கட்ட அறிவுஜீவிகளாக. இந்த மேடையிலே நாம் பெரியசாமி தூரனுக்கு அளிக்கக்கூடிய இந்த கௌரவம் எந்த ஒரு பெரிய அரசு கௌரவத்தை விட மேலாக. இன்னும் 3 ஆண்டுகள் நண்பர்களே, நாம் நம்முடைய பெயரை அங்கு போடவில்லை, நம்முடைய படைப்பில் அங்கு வைக்கவில்லை. என்றோ நாம் ஒரு முறை கூட நேரில் சந்தித்திராத பெரியசாமி தூரனுடைய பேரை அங்கு வைக்கிறோம். சுந்தரராமசாமி நம்முடைய பேச்சை ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கானாசுடைய பேரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் கூட விடாமல் வையாபுரி பிள்ளையை போய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது வேறு மரபு. இந்த மரபு என்றும் இருக்கும். இது வெறுக்கப்படலாம், ஒடுக்கப்படலாம், புறக்கணிக்கப்படலாம். ஆனால் இது என்றும் இங்கு இருக்கும். வழி வழியாக அடுத்த தலைமுறை வரும். என் கண் முன்னால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எழுத போறவருடைய ஒரு வரிசையை நான் பார்க்க முடிகிறது, பேரை நான் சொல்ல முடிகிறது. அவர் வருவார்கள், வந்து கொண்டே இருப்பார். நாம் என்ன செய்தோம் என்பதை, நாம் என்னென்ன சாதித்தோம் என்பதை திரட்டி இதன் வழியாக முன்வைக்கும். இதன் வழியாக அடுத்த தலைமுறைக்கு கையளித்து செய்வோம். அவர்கள் அதை உலகத்திற்கு அளிப்பார்கள் என்று நாம் நம்புவோம். நம்முடைய நோக்கம் என்பது அது மட்டும்தான். இந்த முயற்சியில் என்னுடன் உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் வையாபுரி பிள்ளையுடைய மரபை சேர்ந்தவர் எனது பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் ஆக்கா பெருமானவர். சுந்தரராமசாமிக்கு பிறகு இன்று என்னுடைய முன்னோடி மூத்தவரின் முன்னால் இருக்கக்கூடியவர் நாஞ்சில் நாடனார். இவர்கள் அனைவரும் இன்று இணைந்து இந்த பணியில் நம்ம நிற்கிறார்கள். நாஞ்சில் நாடன் இருக்கிறார், நான் இருக்கிறேன், எனக்கு பிறகு சுனில் கிருஷ்ணன் இதில் இருக்கிறார். அதன் பிறகு இன்னும் இளைஞர்கள் உள்ளே வருவார். இந்த அலை என்றும் ஓயாமல் முன்னகர வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லா காலகட்டத்திலும் அது அப்படித்தான் இருக்கும். நான் நம்பியது அமெரிக்கா போன்று அல்லது ஐரோப்பா போன்ற ஒரு நாட்டில் அதிகாரம் சார்ந்த கல்வியாளர்களுக்கும் உண்மையான படைப்பிலக்கியவாதிகளுக்கு இடையே இடைவெளி மிக குறைவாக இருக்கிறது, இல்லாமல் இருக்கின்றன. அப்படி அல்ல என்பதை சில கல்வியாளர்கள் நிரூபித்து காட்டும் போது மீண்டும் நம்முடைய செயல்கள் இது உறுதிப்படுகின்றன. இது எப்போதும் சிற்றிதழ் சார்ந்த உண்மையான அறிவியக்கத்தை மட்டுமே சார்ந்த படைப்பியக்கம் சார்ந்த ஒரு அறிவியக்கமாய் நீடிக்க வேண்டும். அதற்கான முகமாக இந்த தமிழ் கலைக்களஞ்சியம் என்றும் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறேன். எனது ஆசிரியர்களின் வணங்கி இந்த தருணத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெயமோகன் அவர்கள். நன்றி நகரம் நேர்ந்தோம் திரு பழனிஜோதி அவர்களை வேலைக்கு வருமாறு அழைக்கிறேன். மேடையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் திரளாக வந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஒரு பேராலமரமாக வளரப்போகிற ஒரு விதை என்று துவப்பட்டிருக்கிறது. இந்த இயக்கத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து கைகோர்த்திருப்பது மிகவும் மகிழ்வான ஒரு வரலாற்று தருணம் என்று உணர்கிறேன்.
இதை சாத்தியப்படுத்திய அனைவருக்கும் நன்றி கூற விடுகிறேன். இங்கு தங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்பி வைத்து இந்த விழாவில் இந்த விக்கிக்கான தூண்டுதலையும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் தந்து எங்களுக்கான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் முத்துலிங்கம் ஐயாவுக்கு நன்றி. பிறகு வாழ்த்துறையை அனுப்பி வைத்த பேராசிரியர் மார்த்தா அன்செல்விக்கும், பேராசிரியர் டேவிட் ஷோமன், பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவுக்கு மிக குறைவான நேரத்திலேயே சொன்னாலும் கூட தங்களுடைய வருகையை நீண்ட விமான பயணத்திற்கு பிறகும் ஊக்கத்துடன் இங்கே கலந்து கொண்டிருக்கிற எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் டாக்டர் பிரெண்டா பெக் அவர்களுக்கும், பேராசிரியர் வெங்கட் வெங்கட்ரமணன் அவர்களுக்கும், எழுத்தாளர் திருக்குறளை சிறப்பாக மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் தாமஸ் ஹிட்டோஷி ப்ரூக்ஸ்மா அவர்களுக்கும், லவுடன் கவுண்டி லைப்ரரி சர்வீசஸ் டைரக்டர் மிஸ் சாங் லியூ அவர்களுக்கும் எங்களை தன்னுடைய எழுத்துக்களாலும் தொடர்ச்சியான செயலாலும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும் நன்றி. ஆசிரியர் குழுவில் இருக்கிற அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் படைப்பு ஆசிரியர் குழுவுக்கும் எங்களுடைய நன்றி. இதற்கு பின்னால் ஒரு பெரிய குழுவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விக்கியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் மதுசூதன் சம்பத், சைதன்யா ஜெயமோகன், சந்தோஷ் லாவோசி, ராஜகோபாலன் ஜானகிராமன், அருண்மொழி நங்கை ஜெயமோகன், அரங்கசாமி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். இந்த தங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் தொடர்ச்சியாக 70க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இது ஆரம்பிக்கப் போகிறேன் என்று ஆசிரியர் ஜெயமோகன் கூறிய உடனே எந்தவித தயக்கமும் இல்லாமல் தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கும் 70க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், கான்ட்ரிபியூட்டர்ஸாகவும் ரிவ்யூவர்ஸாகவும் தொடர்ச்சியாக இதில் ஈடுபட்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மிக குறைந்த காலத்திற்குள் சிறப்பாக லோகோவை வடிவமைத்த சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு நன்றி. இதற்கு பின்னால் இருக்கிற தொழில்நுட்ப குழு மதுசூதன் சம்பத், மகேந்திரராஜன், விஜயபாரதி, திருமலை அருள்ராஜ ஆகியோருக்கு நன்றி. இந்த துவக்க விழாவை வாஷிங்டனில் நடத்த வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது எந்தவித தயக்கமும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைக்க உதவிய வேல்முருகன் பெரியசாமி, விஜய் சத்யா, ராஜேஷ் கோவிந்தராஜ், ரவிக்குமார் ஆதிகேஸ்வரன், விழாவை சிறப்பாக தொகுத்தளித்த ஸ்வர்ணா ரவிக்குமார், நிர்மல் பிச்சை போன்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இறை வணக்கம் பாடிய ஆதர்ஷ் பரத்வாஜுக்கு நன்றி. இந்த அரங்கத்தை தந்துதவிய பிரம்பிள்டன் மிடில் ஸ்கூலுக்கும் இந்த விழாவை எங்கள் முழு ஊக்கத்தையும் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆஸ்டின் சவுந்தர் அவர்களுக்கும், ராஜன் சோமசுந்தரம் மற்றும் உலகெங்கிலும் பரவி இருக்கிற விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்களுக்கும் பெருமையோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மழையாக இருந்தாலும் பல்வேறு இடங்களில் இருந்து, நியூஹாம்ஷயரில் இருந்து நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நியூயார்க், நியூஜெர்சி, மேசச்சூசெட்ஸ், புளோரிடா போன்ற அனைத்து இடங்களிலிருந்து இதற்காக விமான பயணத்தின் மூலமாகவும் காரணமாக வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் திரளாக ஒரு சனிக்கிழமை காலையாக இருந்தாலும் கூட மழையை பொருட்படுத்தாமல் தமிழுக்காகவும் இந்த அறிவு செயல்பாட்டை முன்னெடுக்க தங்களுடைய ஒத்துழைப்பு தந்து இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். இந்த பள்ளியின் சார்பாக நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கிற கேட்ஸ்க்கும் மிக்க நன்றி. நண்பர் பழனி நன்றி சொன்னார். என் சார்பாக இதற்காக இன்னும் என்னெல்லாம் நடந்தது என்று பல கட்டுரைகள் எழுதலாம். அதற்காக என் பின்னின்று நான் எப்பொழுதும் அவர்களை லட்சுமணன் என்று தான் ஒவ்வொருவரையும் அழைப்பேன். இதை நடத்தி கொடுத்த என் நண்பர்களுக்கும் தம்பிகளுக்கும் மிக்க நன்றி. நான் கூப்பிடுறது சாப்பிட்றதுக்கு. ஸோ we will have a lunch. So I think we can all